சம்மர்ல 1 ஹவர் சேர்ந்த மாதிரி ஸ்டவ் கிட்ட நிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுவும் இங்க வந்து ரொம்ப அனலா இருக்கும். ஏசி இல்லாம ஹால்ல கூட கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அதுவும் மதிய டைம்ல வெயில் இறங்க இறங்க இன்னும் ரொம்ப உஷ்ணமா இருக்கும். அதனால தான் உள்ள இருந்து ஷெல்ஃப்ல இரும்பு கடை எடுத்து போட்டு இதுல பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமா சமையல் ஆகும்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். தக்காளி, வெங்காயம், முந்திரி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரைச்சிட்டு பட்டர்ல அப்புறம் பட்டை, கிராம்பு மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து இது நல்லா வதங்கணும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பால் விட்டு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பால் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கிரேவி கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிறதுக்காக. இது கூடவே பன்னீரை லைட்டாக பட்டர்ல சாட்டே பண்ணி இதோடவே சேர்த்து கலந்து விட்டு 2 மினிட்ஸ்ல கசூரி மீத்தியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். சப்பாத்திக்குமே வந்து கொதிக்க தண்ணி ஊற்றி நல்ல கை பொறுக்கிற சூடு வரும்போது பிசைஞ்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி அடுத்த நாள் சுட்டாலுமே அதே மாவுல அவ்வளோ சாஃப்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.